சொல்லிக் கொடுக்கிறது, பேசுகிறது, கற்றுக் கொடுக்கிறது, உணர்த்துகிறது, விடுவிக்கிறது, வாழ வைக்கிறது, பிழைக்க வைக்கிறது. இயேசுவே மாக்கு ஆட்கொண்டு நடத்தும். எல்லா தடைகள் தூய்மைகளை உடைக்கிறோம். எதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென். நாம் உட்கார்ந்து கொள்ளும். மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 95:3 வாசிக்கிறோம். கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். அப்போ யார் தான் நம்முடைய இயேசு ராஜா? மகாராஜா, மகாதேவன். அவருக்கு மிஞ்சினதும் இல்லை, மீறினதும் இல்லை. அவர் ஒருவரே தலையாக இருக்கிறார். அவர் ஒருவரே பெரியவராக இருக்கிறார். அவர் ஒருவரே ஆளுகிறவராக இருக்கிறார். அவர் ஒருவரே அதிகாரியாக இருக்கிறார். அவர் ஒருவரே பரிகாரியாக இருக்கிறார். அவர் நம்முடைய இரட்சகர். அவர் நம்முடைய கண்மலை, நம்முடைய மீட்பர், நம்முடைய மேய்ப்பர். கர்த்தருடைய நாமத்திற்கு கோடி ஸ்தோத்திரம். இந்த மகாராஜனுக்கு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உண்டு. மத்தேயு 28:18 சொல்லப்பட்டிருக்கிறது. அவரே சொல்றார், இதோ வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ராஜான்னு சொன்னா சகல அதிகாரத்தையும் உடையவர். ஆமா, நம்மையும் அவர் எப்படி பார்க்கிறார்? ராஜாக்களாக, ஆசாரியர்களாக பார்க்கிறார். நம்மையும் ராஜாக்களாக தான் பார்க்கிறார். அவர் பார்வை நம்மளே நாமும் அவரை போல ஒரு அதிகாரம் உள்ள ராஜாவா இருக்கும்படிதான், அவருடைய ஆளுகைக்கு உட்பட்டு ஆளுகை செய்யும்படி, அவருடைய ஞானத்துக்கு உட்பட்டு, அவருடைய நீதிக்கு உட்பட்டு நடக்கிறவர்கள். அவருடைய ஞானத்திற்கும் நீதிக்கும் உட்பட்டு நடக்கிறவர்கள். அவர் ராஜா. அவர் தான் தீர்மானம் எடுக்கிறவர். அவர் தான் ரட்சிக்கிறவர். அவர் தான் நம் மீட்பர். அவர் தான் நம்மை விடுவிக்கிறவர். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். அவருடைய மனநிலை, அவருடைய எண்ணம், அவருடைய செய்கையை பார்த்தால் நமக்கு அது மிகுந்த ஆச்சரியமாக இருக்கும். மிகுந்த ஆச்சரியமாக இருக்கும். நம்மை எப்படிதான் எதிர்பார்க்கிறார், ஆனால் நாம அவரை போல இருக்க மாட்டேங்கிறோம். சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள், பிரச்சனைகள்லாம் வந்தா நாம அவரை போல இருக்கிறது இல்லை. அவர் செயல்பாடுகளை போல அவர் எதிர்பார்க்கிற மாதிரி இல்லை. அவர் எப்படி எல்லாம் எதிர்பார்க்கிறார் தெரியுமா? இந்த ராஜா எப்படி எல்லாம் எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவர் நமக்கு ஆளுகையும் அதிகாரமும் ஏதோ சொற்பமாய் கொடுக்க விரும்பல, அதிகமாகவே கொடுக்க விரும்புகிறார். அதிகமாகவே கொடுக்க விரும்புகிறார். அவர் மத்திய 25 21 மற்றும் 23 சொல்றாரு, 5 தாளந்தை உடையவன் 10 தாளந்தாக்கினா அவனுக்கு பாராட்டு தெரிவிக்கிறார். உன்னை இன்னும் அதிக அதிகாரத்திற்கு உட்படுத்துவேன், உன்னை அதிகாரியாய் வைப்பேன், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன். அப்ப அவருடைய ஆசை எல்லாம் என்ன? நாம் அதிகமாய் செயல்படணும், நாம் அதிகமாய் அதிகாரத்தை பயன்படுத்தணும். இருளில் இருக்கிற ஜனங்களை, கட்டப்பட்ட ஜனங்களை விடுவிப்பதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பூமியில தாளந்துகளை எல்லாம் எதற்கு பயன்படுத்தணும்? நம் பெருமைக்கா, நம் புகழுக்கா, நம் திறமைகளுக்கா? இல்ல, அவருடைய ஆளுகை கீழே, அவருடைய ஆளுகை கீழே நாம நின்னுமானால் அவர் அதிகமாக தான் பயன்படுத்துவார், அதிகமாக தான் கொடுப்பார், அதிகமாக தான் செய்ய வைப்பார். அவர் விரும்புறது அதுதான். உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைப்பேன். அநேகத்தின் மேல கொஞ்சத்தையா விரும்புகிறாரு?
2 தாலந்து பெற்றவன் 4 தாலந்தாக அதை உயர்த்தினான். அப்ப அவனை பாராட்டுறாரு இல்லையா? 23ஆம் வசனத்தில் பாராட்டுறாரு. என்ன சொல்றாரு? அவனை நோக்கி, நல்லது உத்தமும் உண்மையான ஊழியக்காரனை, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தார், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எஜமானுடைய சந்தோஷத்துல பிரவேசி. எப்போ நமக்கு சந்தோஷம் இருக்கும்? நம்முடைய எஜமானன் எப்போ நம்ம மேல பிரியப்படுவார்? அதிகமாய் செய்யும்போது, அதிகமாய் செய்யும்போது, அதிகமாய் செய்யும்போது, அப்படியே பன்மடங்கு செய்யணும். நாமும் அதிகாரம் உள்ளவர்களாய் இருக்கணும். அதுதான் எஜமானனுக்கு சந்தோஷம். நாம ஒண்ணுமே செய்யாம, ஒண்ணுமே உருப்படாம, இல்லை ஆத்மாக்களை மீட்காம, அவருக்கு பெருமை பாராட்டாம, அவருக்கு புகழை கொடுக்காம, அவர் வாய் திறந்து சத்தமிட்டு ஆராதிக்காம, அவருக்கு நேரத்தெல்லாம் உண்மையாய் கொடுத்து, வாரத்துக்கு ஒரு நாள் வரும் நம்ம எந்த அளவிற்கு வந்து அவரை மகிமைப்படுத்திட்டு அவரை உயர்த்தணும். நாம் பாட்டு பாடுறோம், மாளிகையில் ராப்பகலாய் அங்கே இருக்கிறோன்றோம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வருவதற்கு நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படிலாம் இருந்தாக்கா சொற்பம், அப்படிலாம் இருந்தாக்கா இல்லாம கூட போகும், இல்லாம கூட போகும். அவர் நம்முடைய எஜமானுடைய சந்தோஷம், அந்த சந்தோஷத்தின்படி நாம் அநேகத்தின் மேல அதிகாராய் வருவதை விரும்புகிற அந்த எஜமானனுக்கு நாம் அவர் கீழே இருந்து செய்கிறவர்களாய் அதிகாரத்தை பயன்படுத்துறோம். ஏன்னா நம்ம வந்து ராஜாக்களாகவும் ஆசாலாவும். ஆமா, 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் நீங்க 9ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்களும் உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவர்களுடைய புண்ணியங்களை அறிவிக்கிற தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாய், ராஜரீகம், ஆசாரியர் எல்லாம் இருக்கும், ராஜரீகம், ராஜரீகம். ஏன்னா இவர் மகாராஜர். அந்த ஆளுகையின் பிரமாணம், அந்த ஆளுகையின் அந்த வெளிச்சம், அந்த ஆளுகையின் ஆட்கொள்ளுதல், அது நிறைவு, அது மகா மகிமையா இருக்கும், மகா பிரகாசமா இருக்கும், மகா நடத்துதலா இருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம பிரச்சனைகள், பாடுகள், நெருக்கடிகள், தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத பயப்படுறோம். நம்ம அவர் எதிர்பார்க்கிறதே அதிகமா செய்யதான் எதிர்பார்க்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்டதை அவர் ஒரு நாளும் பறித்து கொள்ள மாட்டார், வேண்டாம் என்று சொல்ல மாட்டார். அவருடைய ஊழியத்தை செய்ய வயது வரம்பெல்லாம் கிடையாதுங்க, அதிகமாகவே செய்வோம். வயதெல்லாம் தாண்டிட்டோம், அரசாங்கத்துடைய ஏஜ் லிமிட் எல்லாம் தாண்டி தான் ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறோம். அதுதான் அவருடைய மகிமை. அப்படித்தான் செய்யணும்னு ஆசைப்படுறார். அவருடைய ஆளுகை ரொம்ப மகிமையா இருக்குங்க. கடந்த வாரம் நடந்த சபையில் ஒரு சம்பவம், அதை நான் பைபிள் ஸ்டடியிலையும் சொன்னேன், வெள்ளிக்கிழமை பாசிங் பதிலையும் சொன்னேன். பாண்டிச்சேரியில் திடீர்னு ஒரு கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணி போயிட்டு வர கர்த்தர் உதவி செய்தார். அந்த கூட்டத்திலையும் சொன்னேன், இப்போவும் சொல்றேன். இது 4ஆவது தடவை சொல்றேன். எத்தனை தடவை உண்மை சொல்றேன்? ஏன்னா தேவ செயல் ஆச்சரியம், அது அதிசயம். ஆமா, நமக்கு கடந்த வாரம் குடும்ப முகாம் நடத்தணும். வருஷத்துல ஒரு தடவை தான் குடும்ப முகாம் நடத்த முடியும், வாரம்லாம் நடத்த முடியும். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சுத்தமானால் நடத்தலாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அப்போ வந்திருந்த ஐயா பேசினார், உங்களுக்கு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு வரவேற்பு கொடுத்து உங்களை அங்கே அழைத்திருப்பார்களானால் நீங்கள் அங்கே இருப்பீர்களா இங்கே இருப்பீர்களா, ஆலயத்தில் இருப்பீங்களா அங்கே இருப்பீர்களான்னு கேட்டார். சிரிச்சிங்க. அப்புறம் யாரோ ஒரு சிலர் நாங்கள் அங்கே இருப்போம், அங்கே இருக்க மாட்டோம், இங்கே தான் இருப்போம்னு சொன்னாங்க. உண்மையாவா அப்படின்னு கேட்டார். அதை வைத்து தான் செய்தியை கொடுத்தார். 2 செய்தியும் அந்த காரணத்தை வைத்து தான் கொடுத்தார். ஆமாம், சபை அவன் செய்தி முடிச்சுட்டு
போயிட்டாரு. சபையை நான் முடித்த கையோடு ஒரு தம்பி வந்தார் என்கிட்ட. ஃபஸ்ட்டு நான் இந்த குடும்ப முகாமுக்கு வரணுன்றதுக்காக என்னுடைய சிஇஓக்கு நான் இன்னைக்கு வர முடியாது, எங்கள் சபையில் குடும்ப முகாம் இருக்கிறது, நான் அதுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஆனால் இப்போ சபை முடியும் போது பார்க்குற மெசேஜ் அனுப்பியிருக்கிறாரு, நீ இனிமேல் வேலைக்கு வர வேண்டான்னு. ஆண்டவருக்காக தான் நான் வந்தேன், வேலை போயிடுச்சுன்றாங்க, எனக்கு பயமாக இருக்குது, நான் என்ன செய்யறது அப்படின்னு நான் சொன்னேன். பயப்படாத, பேசினார்ல, சத்தியத்தை தானே பேசினாரு. உனக்கு இருக்கிறதெல்லாம் பறிக்கப்பட்டுரும் நான் சொன்னார். உனக்கு மேலான ஸ்தானத்தை தான் வைப்பாரு, இதுதான் உனக்கு மகிமை அப்படிதானே சொன்னாரு. அப்போ ஆண்டவர் உனக்கு இப்படி நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுதான் இப்படி பேசுறாரு. ஆண்டவர் பேசுறது தான் நீ நம்பணும், ஆண்டவர் பேசுறது தான் நீ நம்பணும், வேற எதையும் நீ நம்ப கூடாது. தைரியமா இரு, கர்த்தர் உனக்காக காரியத்தை வாய்க்க. அவர் சொன்னபடியே சிங்கங்கள் கூட நட்புணர்வோடு மாறி போயிடும், எதிரிகள் கூட அடங்கிடுவாங்க. அப்ப தேவன் பேசி இருக்கிறார், நான் விசுவாசிக்கிற ஒரு அற்புதம் தான் அது. இந்த கருத்தை தான் அவர் பேசினாரு. நீ இங்க இருக்க போறியா அங்க இருக்க போறியா, நீ நல்ல தீர்மானம் எடுத்து. அவன் ஜெபம் பண்ணிட்டு நான் அனுப்பிச்சு விட்டுட்டேன். நான் அவருக்காக தொடர்ந்து ஜெபிச்சது. இது பெரிய போராட்டம், வேலை போயிடக்கூடாது, வாழ்வாதாரம். அடுத்த நாள் வேலைக்கு போன பொழுது இந்த விவகாரம் பெருசா எடுக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டது. அப்போ அது விசாரணையில் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, இவருக்கு இருக்கக்கூடிய இன்னொரு அதிகாரி இவர் வளர்ச்சியை பிடிக்காம இவரை குறித்து அந்த சிஇஓ கிட்ட, சார் இவர் நம்மளெல்லாம் மதிக்க மாட்டாரா, ஆலயத்துக்கு தான் போவாரா, கடவுள் தான் முக்கியமா, அதுக்கெல்லாம் வரமாட்டாரா அப்படின்னு என்கிட்ட சொன்னார்னு ஒரு பொய்யை சொல்லிட்டார் அந்த அதிகாரி கிட்ட. பெரிய சிஇஓ கிட்ட இந்த அதிகாரி பொய் சொல்லிட்டார். இப்ப அது கண்டுபிடிக்கப்பட்டு காரியம் மாறுதலாய் முடிந்து அவர் வேலையில் இருக்கிறார். கர்த்தருக்கு சோதரா. நம்முடைய தேவன் ராஜா, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். எல்லாத்தையும் காலில் போட்டு மிதிப்பார், எல்லாத்தையும் காலில் போட்டு மிதிப்பார். நாம அவருடைய பிள்ளைங்க. அப்ப அவர் இருக்கிறது தான் வெளிப்படுத்தாரு. இது அவருடைய ஆலயம், அவர் உள்ள இருக்கிறாரு, பேசுறது அப்படி கனப்படுத்துறாரு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவர் வெளிப்படுகிற தேவன், மறைந்து இருக்கிறவர் அல்ல. நாம் ஆராதிக்கிற தேவன் கல்லும் மரமும் அல்ல, ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்து. மரித்தேன் ஆனாலும் சதா நாட்களும் உயிரோடு இருக்கிற அறிந்து அனுபவிக்கிற கூட்டம். நாம ஒன்னும் தெரியாத கண்மூடித்தனமா வந்துட்டு போற கூட்டம் இல்ல. அப்படி இருக்கிறவங்களும் தூங்கிட்டு போயிட்டோம், நமக்கு அதை பத்தி அக்கறை இல்லை. நாம் இருக்கிறவரை, நம்மளை நடத்துகிறவரை, ராஜாதி ராஜனா, நம்மையும் ராஜாக்களாக தான் உயர்த்தி வைக்க விரும்புகிறாரு தவிர நம்மை அவர் குறுகி போக செய்வதில்லை. ஒரு நாளும் நம்மை குறுகி போக அவர் செய்வது இல்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அருமையானவர்களே, ஆளுகை அதிகாரம் இவை இரண்டை சார்ந்து இருக்கிறது. ஆளுகையும் அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆளுகை தேவ ஞானத்துல தான் ஆளுகையும் அதிகாரமும் இருக்கும். எதுல இருக்கும்? தேவ ஞானம். நம்முடைய அறிவு, நம்முடைய புத்தி, நம்முடைய சின்னத்தனம், நம்முடைய பயம், நம்முடைய காரியங்கள் அல்ல. நாம போடுற கணக்கெல்லாம் இல்லை, அதெல்லாம் தூக்கி போடணும். தேவனுடைய கணக்கை பார்க்கணும். தேவனுடைய கணக்கில் தெய்வீக ஞானம், அதுதான் ரொம்ப முக்கியம். அவருடைய ஆளுகைக்கும் அதிகாரத்திற்கும் தெய்வீக ஞானம். இரண்டாவது ஒண்ணு தேவைன்னா அது நீதி. தேவ நீதி. நீதி எதுவோ, தேவ நீதி எதுவோ அதை தான் நீங்கள் நானும் நிறைவேற்றணும். நம்முடைய இஷ்டப்படி அல்ல. நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்த. அதனால நம்ம நீதி, நம்ம நியாயம், நம்முடைய காரியம், நம்ம புத்தி, நம்ம ஞானம் இதெல்லாம் மழுங்கி போயிடும். ஆளுகையும் அதிகாரமும் பிசாசு நம்மை பார்த்து நடுங்கணும். ஆளுகையும் அதிகாரம் உள்ள நம்மை பார்த்து பாவம் பயப்படணும். பாவம் பயப்படணும், நம்ம பார்த்து பயப்படணும். ஆமென். தீமை நம்மளை பார்த்து பயப்படணும். எப்பொழுது? அது தெய்வீக ஞானமும் நீதியும் இருக்கும் பட்சத்துல தான். ஆமா, நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் ஞானத்தை மாத்திரமே பேசுது.
தெய்வீக ஞானத்தை மாத்திரம்தான் பேசுது. விஸ்டம் ஆஃப் காட் தெய்வீக ஞானத்தை குறித்தே பேசுகிறது. அதுல 35 மற்றும் 36 வசனத்தை நிறுத்தி நிதானமாய் வாசிப்போம். வாசிய. என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவை பெறுகிறான். ஃபேவர். ஓ வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறார்கள். தெய்வீக ஞானத்தை பிடித்துக் கொண்டா ஜீவன். அது எப்படி இருக்குமா? 35வது வசனத்துல என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். என்னை கண்டடைகிறவன். அப்ப ஞானம் எவ்வளவு முக்கியம்? அதான் லைஃப். விஸ்டம் தான் லைஃப். நம்ம புத்தி குறுக்கு புத்தி, நம்ம புத்தி சின்ன புத்தி, நம்ம புத்தி துரிதமாய் தப்பு செய்ய விரைந்தோடும். எடுத்த உடனே தாட்பூர் தஞ்சாவூர்னு சொல்லும். அடக்கமா இருக்காது, ஒழுங்கா இருக்கு. நிதானிக்கணும். தெய்வீக ஞானம் மிக முக்கியம், சும்மா இல்லை. அது எல்லாருக்கும் கொடுத்துடல. ஒரு உலகத்தில் இருக்கிறவன் ஞானத்தை கிண்டல் பண்றாரு, அது பைத்தியம்ன்றாரு. உலக ஞானத்தை பைத்தியம்னு சொல்றார். தெய்வீக ஞானத்தை நமக்கு அவர் கொடுத்து இருக்கிறார். ஆமா, தேவ ஞானம் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அதன் மேன்மையை தான் நாம பார்க்கிறோம். 35ஆம் வசனத்தில் என்னை கண்டடைகிறவன், ஞானத்தை கண்டடைகிறவன் ஜீவனை, த லைஃப். நீங்கள் நானும் வாழ்ந்தோம்னா நமக்கு ஞானம் இருக்கணும், புத்தி இருக்கணும், தெளிவு இருக்கணும், ஞானம் இருக்கணும், புத்தி இருக்கணும். மீண்டும் மீண்டும் சொல்றேன், உலக ஞானம் அல்ல, உலக அறிவு இல்ல, உலக புத்தி அல்ல, உலக கணக்கு இல்ல, நிதானம். ஞானத்தை பெறணும்னா ரொம்ப நிதானமா இருக்கணும். அவசரப்படக்கூடாது. அவசரப்படுறது கவுத்து விட்டுரும் நம்மள. அதுதான் அந்த வசனம் தொடர்ந்து நீங்க 36ல வாசித்து பார்த்தா, எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவர்கள் எவனோ அவன் தன் ஆத்மாவை தனக்கே சேதம். உள்ளான மனிதனில் அவர் கொடுத்திருக்கிற மகிமையான ரட்சிப்புல நமக்கு என்ன உண்டாயிடும்? சேதாரம், ஆத்மா போயிடும். நம்முடைய சொந்த ஆத்மாவில் நாம தேவையில்லாத கணக்கெல்லாம் போட்டோமா நம்முடைய ஆத்மா போச்சு. நம்முடைய ஆத்மாவை நாம் இழந்துடுறோம். தெய்வீக ஞானத்தின்படி நம்ம கணக்கு போடலன்னா நம்ம ஆத்மாவை இழந்து போகிறோம். பாவம் செய்கிறவனோ தன் ஆத்மாவை சேதப்படுத்துகிறான். என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறான், சாவு விரும்புகிறான். எவ்வளவு பயமா இருக்கு இந்த வசனத்தை கேட்டா. நம்ம ஞானத்தை மிஸ் பண்ணிட்டோம்னா ஒன்னு பாவத்தில் விழுந்து ஓடுறோம், இன்னொரு பக்கம் தேவன் தந்த நித்திய ஜீவனை இழந்துருவோம். அவங்க அவர் ராஜான்னு சொன்னா உம்முடைய ராஜ்யத்துல தான் எனக்கு பங்கு இருக்கணும். அவன் தான் ஞானி. கல்வன் மரண தண்டனைக்கு குறிக்கப்பட்டுட்டான், சாக போகிறான், முடிவு சாகு, தொங்கிட்டு இருக்கிறான், அதுல இருந்து இறங்க முடியாது, முடிச்சு போச்சு கதை. ஆனால் சரியான தெய்வீக ஞானத்தில் அவன் ஜெபம் பண்றான். நாங்க பாவம் செய்தவர் இல்லையா, நீர் பரிசுத்தர், உம்முடைய ராஜ்யத்தில் என்னை நினைவு. In thy kingdom, remember me in thy kingdom. உம்முடைய ராஜ்யத்தில் ராஜா, நீங்கள நானும் அவர் ராஜ்யத்தில் தாங்க நிக்கிறோம். அவர் ராஜ்யத்துல தான் அதிகாரம் செலுத்துறோம். அவர் ராஜ்யத்தில் தான் நாம வல்லமை உள்ளவர்களா இருக்கிறோம். இது அவருக்குரியது, இது ராஜாவுக்குரியது, இது எனக்குரியது அல்ல. நான் இங்க மேல நின்று கொண்டிருப்பது எனக்குரியது அல்ல. ஒரு நொடி பொழுதுல தவறி போகும். தெய்வீக ஞானம் இல்லைன்னா தவறி போகும், ஆத்மா சேதமாகும். மரணத்தை விரும்புறதற்கு சமானம். ஞானத்தை கணிக்கலன்னா தெய்வீக ஞானத்துல நிக்கணும். அந்த வெளிச்சம் நமக்கு வேணும், அந்த வெளிச்சம் நமக்கு வேணும். அவ்வளவு ஜாக்கிரதையா இருக்க வேண்டி இருக்குது. அவசரப்பட முடியாது, விரும்பினது சாதிக்க முடியாது, நகர்த்த முடியாது. காய நாங்க பார்த்துட்டோம், நிறைய சம்பவத்துல பார்த்துட்டு தான் அதை சொல்கிறோம். நடக்காது. இது ராஜாவுடைய அதிகாரம்,
இது ராஜாவுடைய ஆளுகை. இந்த அதிகாரம் ஆளுகைக்கு நாம் தகுதி உள்ளவர்களாய் மாற வேண்டுமானால் அவருடைய ஞானத்திலும் அவருடைய நீதியிலும் தான் நாம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியரின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 36-31 வசனத்தில் அவரே கிறிஸ்துவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஞானம் நீதியோடு இணையணும். இந்த ஞானமும் நீதி நமக்கு பரிசுத்தத்தை கொடுக்கணும். அந்த பரிசுத்தத்தினால தான் மீட்பு கிடைக்கும். எல்லாம் ஒண்ணு சார்ந்துதான் போகணும். ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அங்க முடிவுதான் மீட்பு, சாதனை, மீட்பு, ரட்சிப்பு, விடுதலை, ஆசீர்வாதம், நன்மை, கிருபை, சுகம், பல, ஜெயம் எல்லாம் அதுக்கு அடுத்தபடித்தான். மீட்புலதான் எல்லாமே இருக்கிறது. பரிசுத்தமும் அதுல இணையுது. எப்போ ஞானத்தோட நீதியில நிக்கணும். ஞானமும் நீதியும் அந்த ஞானத்தை குறித்து தான் நான் இப்பொழுது உங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. எவ்வளவு எச்சரிக்கையா இருக்க வேண்டியிருக்கு. நம்ம அவசரப்பட்டு எதையோ கணிக்கிறோம், எதையோ கணக்கு போடுறோம், எதெல்லாமோ நினைக்கிறோம். எதுக்கும் பயப்பட வேண்டாம். நம்முடைய ஸ்தானம் நமக்குரியது. அவர் கொடுத்திருக்கிறார், ராஜாவின் ஸ்தானம். இது யாராலையும் பறிக்க முடியாது, யாராலையும் எடுக்க முடியாது, யாராலையும் மிரட்ட முடியாது, யாராலையும் இதில் எந்த விதமான எதிர்ப்பு கிரியைகளை செய்ய முடியாது. இது ராஜாவுடைய அதிகாரம், இது ராஜாவுடைய ஆளுகை, இது இயேசுவினுடையதுங்க, பரிசுத்த ஆவியினுடையது, தெய்வீக தன்மை கொண்டது. இந்த தெய்வீக ஞானத்திற்கு கட்டுப்பட்டு தான் நாம நடக்கணும். அப்போதான் நீதி, ஞானத்தோட நீதி. ஏற்கனவே சொன்ன நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தன் வசனம் சொல்லுது, மனுஷன் சொல்லல. யார் சொல்றா? தேவ வசனம் சொல்லு. தேவன் சொல்றாரு, நீங்க கதையெல்லாம் அழுக்கான கந்த, அதெல்லாம் விட்டுரு, அதெல்லாம் வேண்டாம். தேவ நீதியை பிடித்துக்கொள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டான. யோபுவின் புத்தகம் 35வது அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். உன்னுடைய பாவத்தினால் உன்னை போன்ற மனுஷனுக்கு நஷ்டமும், உன்னுடைய நீதியினால் மனுபுத்திரனுக்கு லாபம் உண்டாகும். லாபம் உண்டாகும். நஷ்டம் லாபம். வசனம் தான் சொல்லுவேன், நஷ்டம் லாபம். ஆமா. எது நஷ்டம்? எது நஷ்டம்? பாவம் உனக்கு நஷ்டம். பாவம் நீதிக்கு புறம்பானது பாவம். அநீதி இருக்கவே கூடாது. அநீதி இருக்கவே கூடாது. அநீதியாய் நாம் எதையும் செய்யவே கூடாது. அநீதியினால தீர்ப்பு வழங்கிடக்கூடாது. அநீதியினால யாரையும் கீழே தள்ளிடக்கூடாது. அநீதியினால யாரையும் அவமதிச்சிடக்கூடாது. அநீதியினால யாரையும் தூக்கி எறிஞ்சிடக்கூடாது. கவனம், கவனம். நம்ம ராஜா தான், நம்ம அதிகாரி தான், நம்ம பெரியவங்க தான். ஆனால் அவசரப்பட்டுக்கூடாது. அவசரப்பட்டு எதையும் நிதானிக்காம செயல்படக்கூடாது. பாவம் உனக்கு நஷ்டம். மாறாக அந்த நஷ்டத்தினால மற்றவர்களுக்கும் நஷ்டம், மற்றவர்களுக்கு நஷ்டம். நீ நஷ்டத்துக்குள்ள போயிட்டா தேவ பிள்ளை, மற்றவர்களுக்கு நஷ்டம். நீ மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய நன்மையான காரியங்களை செய்ய மாட்ட. நீ மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கையை கொடுக்க மாட்ட. நீ மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய ஜெபத்தை செய்ய மாட்ட. உன்னுடைய தன்மையெல்லாம் மாறி போயிடும். இதெல்லாம் விளையாட்டு இல்லை. நிதானத்தோடு செயல்படணும். தெய்வீக ஞானத்தோடு நீதியை நிதானிச்சு பார்க்கணும். பாவம் செய்த நஷ்டம். ஆனால் நீங்கள் நானும் நீதியை கடைபிடிப்போமானால் அது உனக்கும் லாபம், மனுபுத்திரருக்கும் லாபம். நாம மாத்திரம் நீதி இல்லை, தெய்வீக அதிகாரத்தை, அந்த ஆளுகையை தேவ நீதி ஞானத்துல நாம நிறைவேற்றணும்னா மற்ற மனுபுத்திரருக்கு அது லாபம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையை செலுத்தணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
லாபம் வேண்டுமா, நஷ்டம் வேண்டுமா? லாபம் வேண்டுமா? உங்களுக்கு எது வேணும்? ஆமா, நஷ்டம் வேண்டுமா, லாபம் வேண்டுமா? லாபம் தேவ நீதி, நீதி பாவம் நஷ்டம். நம்ம நிதானிக்கலன்னா போச்சு. இதெல்லாம் பெரிய பாவம் இல்லை. நிதானிக்கல, நீதியை சரியா கடைபிடிக்கல, அநீதி செஞ்சோம், நிறைய பாதிப்பு ஏற்பட்டுரும். அது சரி செய்ய முடியாது, அது உங்களுக்கு தெரியாது. நீங்க செய்த காரியத்தில் அநேக பிரச்சனைகள் உருவாகிடும், அநேக குழப்பங்கள் வந்துடும், அநேக காரியங்கள் தவறாய் போயிடும். உங்களுடைய அநீதியினாலே பாவம், உங்க நீதியினாலே அங்கே லாபம். நஷ்டம் வேண்டுமா, லாபம் வேண்டுமா? நாம் அதிகாரத்துக்கு உட்பட்டவர்கள், ஆளுகைக்கு உட்பட்டவர்கள், கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்கள், நாம் கர்த்தருக்குரியவர்கள். we are spiritual people. நான் உலகத்தாரோடு கூட பேசிட்டு இல்லை. அவன் இஷ்டம் என்ன வேணுமா செய்யலாம், யாரை வேணுமா காலில் மிதிக்கலாம், யாரை வேணுமா தட்டி விடலாம், ஏன் இஷ்டம், ஏன் விருப்பம், எதை வேண்டுமானாலும் செய்யலாம். யாரு கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் தானே கூட எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அதெல்லாம் அப்பாற்பட்ட காரியங்கள். அவைகளை குறித்து நாம் இங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை. நான் தேவனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவர்களுக்கு, தேவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்களோடு கூட, ஆவிக்குரியவர்களோடு கூட, ராஜாக்களோடு கூட, ஆசாரிகளோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று நான் உணர்ந்துதான் பேசுகிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சோ தெய்வீக ஞானமும் நீதியும் எவ்வளவு அவசியம். நம்முடைய தேவனை குறித்து அவருடைய நீதியின் தன்மை குறித்து இன்னும் நாம் பார்க்கணும்னா, யோபு 33 அதிகாரம் 26 வசனத்தை கூட நம்ம வாசித்து பார்க்கலாம். 33:26. ஆமா, தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது தேவன் அவனை நோக்கி பார்த்து அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார். உங்களுடைய நீதி பலனை கொண்டு வரும். தேவன் பலனை கொடுப்பார். உங்க நீதியில, தேவ நீதியில நின்னுட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன பலனோ அதை யார் கொடுப்பா? தேவன். மனுஷன் கொடுக்க தேவையில்லை, மனுஷன் கொடுக்க தேவையில்லை, தேவன் கொடுப்பார். தேவனை அறிஞ்சு அனுபவித்து இந்த சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லுறேன். நீதியின் பலனை யார் கொடுப்பா? மனிதர்கள் கொடுக்க மாட்டாங்க. மனிதர்கள் எவ்வளவு நம்ம செஞ்சாலும் அவங்களாம் நன்றி கேட்டவர்கள், குறைவாதான் பேசுவாங்க, நம்ம குறைவாதான் மதிப்பிடுவார்கள், நம்மை மதிக்க மாட்டார்கள். ஆனால் தேவன் நம்மை மதிக்கிறார். நம்முடைய நீதியின் பலனை அவர் கொடுக்கிறார். ஐயோ இவர்கள் நீதிமான்கள், இவருக்குரிய பங்கு கொடுக்க. நீதிமானுக்குரிய பங்கை பெறுவான். தீர்க்கதரிசிக்குரிய பங்கை பலனை பெறுவான். தேவ பலன் எனக்கு கிடைக்கும். அதுதான் தேவ நீதி. நீதியின் பலனை யாரும் எனக்கு ஏமாற்ற முடியாது, வஞ்சிக்க முடியாது, இல்லைன்னு மறுக்க முடியாது. அது அந்த தீர்மானம் தான் எடுக்கணும். அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அவங்க கொடுக்கல, அதனால நான் வரமாட்டேன், எனக்கு வேண்டாம், அதெல்லாம் நீங்களும் நானும் பேசக்கூடாது. நீதியின் பலன் அங்கிருந்து வரும், ராஜா கிட்ட இருந்து வரும். அவருக்கு முன்னாடி நில்லு, அவருக்கு முன்னாடி நில்லு, அந்த நீதியில நிலை நில்லு. அவர் நீதியின் பலனை கொடுக்கிறவர். நம்முடைய தேவன் யார் தெரியுமா? 34 அதிகாரம் யோபு புத்தகத்தில் 34 அதிகாரம் 12 வசனத்தை வாசித்து பாரு. தேவன் அநியாயம் செய்யாமலும் சர்வ வல்லவர் நீதியை புரட்டாமலும் இருக்கிறது மெய்யே. தேவனை நம்புறீங்களா? அவர் நீதியை புரட்டாமல் இருக்கிறது மெய்யே நம்புறீங்களா? அவர் நீதி உள்ள தேவன் நம்புறீங்களா? அப்புறம் ஏங்க பயப்படுறீங்க? யாருங்க நம்மளுக்கு பறிச்சிட முடியும்? யார் நம்ம அதிகாரத்தை பறிச்சிட முடியும்? யார் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற அதிகாரத்தையும் அவர் கொடுத்திருக்கிற ஆளுகையை யார் நம்ம கிட்ட இருந்து பறிக்க முடியும்? யாரும் பறிக்க முடியாது, யாரும் பறிக்க முடியாது. தேவன் கொடுத்திருக்கிறார். அவர் அநியாயம் செய்யாமலும் சர்வ வல்லவர் நீதியை புரட்டாமலும் இருக்கிறது மெய்யே. என் தேவன்
என் நீதியை புரட்ட மாட்டார். அவர் எனக்கு நீதியின் பலனை அவர் எனக்கு கொடுக்கிறவர். அவரிடத்தில் அநியாயம் என்பது இல்லை இல்லை. அவருடைய ஆளுகைக்கும் அவருடைய அதிகாரத்துக்கும் உட்பட்ட அழைக்கப்பட்ட ராஜாக்களாக இருக்கிற நாம் அடங்கி அவரை சேவித்தார். அடங்கி அவரை சேவித்தார். அவர் என்னதான் செய்வார்? நம்முடைய நாட்கள் நன்மையும், நம்முடைய வருஷங்கள் செல்வ செழிப்பு. நம்முடைய நாட்கள் நன்மையும், நம்முடைய வருஷங்கள் செல்வ செழிப்பு. நம்முடைய ஆசீர்வாதம் வருஷங்கள் வருஷங்களாய், நம்முடைய நன்மை கிருபையும் நம்மை நித்தமும் தொடரும். நாள்தோறும் நன்மை எப்படியா? நாள்தோறும். வாசிங்க 34:12 வாசிங்க. இல்ல சாரி 36:11 யோபு. அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும், கர்த்தருடைய நாமத்திற்கு செல்வ வாழ்வாகவும் அவங்க பெற்றுக்கொள்வான். வருஷம் வருஷம் செல்வ செழிப்பில் வளர்ந்துட்டே போவான். ஒரு தம்பி சொன்னார், ஆண்டவர் இப்படி எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்தாரு சமீபத்தில் எங்ககிட்ட சாட்சி சொன்னார். ஆமா, இது கர்த்தர் செய்ய, இது கர்த்தர் செய்யறான். வருஷம் வருஷம் செல்வ செழிப்பு, வாழ்நாளெல்லாம் நன்மை, வாழ்நாளெல்லாம் நன்மை. நாம் அவரை அடங்கி சேவித்தால் நாம் எதுக்கும் பயப்பட வேண்டாம், நாம் எதுக்கும் தடுமாற வேண்டாம். நம்முடைய ஆளுகை, நம்முடைய அதிகாரம் இதெல்லாம் அவருடைய வரம்புக்கு உட்பட்டது, அவர் கொடுத்து இருக்கிறது. இந்த உலகத்தில் நம்மை ரட்சித்து இருக்கிறாருங்க. நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்க, அனாதைகள் அல்ல, ரோட்ல திரிகிறவர்கள் அல்ல, அறியாதவைகளுக்கு பின்னாடி போறவர்கள் அல்ல. எது உண்மை, எது பொய், எது சத்தியம் இதெல்லாம் தெரியாம உழுந்து பிறண்டிட்டு கிடக்கிற ஆட்கள் நாம் இல்லை. ஆமா, தோற்று போனவர்கள் அல்ல, வெட்கப்படுகிறவர்கள் அல்ல. அவருடைய வசனம் சொல்லுறது, அவரை நம்பினர் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. உலகத்தாருடைய காரியெல்லாம் இன்னைக்கு ஒரு மாதிரி இருப்பா, நாளைக்கு ஒரு மாதிரி இருப்பா, எதுல வேண்டுமானாலும் என்ன கணக்கு உண்மை போடும், மனசு எது மேல வேணுமா மாறும். மனசையும் முதல்ல கட்டுப்படுத்த முடியாது உலகத்தான். நீங்கள் நானும் மன கட்டுப்பாட்டுக்குள்ள வாழ்கிறவர். அந்த அந்த அதிகாரம் வல்லமை நமக்கு இருக்கிறது, நாம தான் முடிவு எடுக்கிறவர்கள். அதை தான் நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், வலியுறுத்துகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 12ஆம் வசனம் கூட நாம 36 யோபுல வாசிக்கிறோம். அடங்கா பிடாரி அடங்கார்களையாகில் பட்டயத்துக்கு இரையாகி ஞானம் அடையாமல் மாண்டு போவார். அடங்கல அடங்கல அவரை அடங்கி சேவித்தால் வருஷம் வருஷம் செழிப்பு, நாளெல்லாம் வாழ்நாளெல்லாம் நன்மை. ஆனால் அவர்கள் அடங்காரையாகி அவர்கள் எப்படி ஆவார்களா? ஆமா, அவர்கள் பட்டயத்துக்கு இரையாகி ஞானம் அடையாமல் மாண்டு போவார்கள். ஞானம் அடையாமல், ஞானம் அடையாமோ, ஞானத்திற்கும் நீதிக்கும் நாம் ரொம்ப முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டியது அவசியம். எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நடந்துடக்கூடாது, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நடந்துடக்கூடாது. நமக்கு இவைகள் எச்சரிப்போடு கூட அடையாளமாக நமக்கு பேசப்படுகிற சத்தியங்கள் கவனமாக இருக்கணும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இவர் உயிரோடு எழுந்த ராஜாங்க, உயிரோடு எழுந்த ராஜா. வானத்தில் பூமியில சகல அதிகாரமுடையவர். மரணத்தை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார், உலகத்தை ஜெயித்தார், மாயையை ஜெயித்தார், மனுஷிகத்தை ஜெயித்தார், பாதாளத்தை ஜெயித்தார், சாபத்தை ஜெயித்தார், எல்லாத்தையும் அவர் ஜெயித்தார். அப்போ அவர் ராஜா. அவர் ஜெயிக்காத ஒன்று இல்லை. அவர் உயிர் தெழுந்துட்டார், அவர் ராஜாவாய் வீற்றிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம்.
அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு கூட அவரை தரிசித்தார்கள், சீஷர்கள் எல்லாம் பண்ணாங்க. ஆனால் அவர்கள் ரோம சாம்ராஜ்யத்திற்கு பயந்தார்கள், ரோம அரசாங்கத்துக்கு, ரோம ஆட்சிக்கு பயந்து கதவை பூட்டிக் கொண்டு அவர்கள் வீட்டுக்குள்ளே மறைவா இருந்தார்கள். அப்போ இந்த ராஜா, உயிர்த்தெழுந்த ராஜா எல்லாத்தையும் தாண்டி உள்ள வரார், பூட்டின வீட்டுக்குள்ள வரார். வந்து 20ஆம் அதிகாரம் யோவான் 19ஆம் வசனத்தில் உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம், பீஸ் பி வித் யூ, உங்களுக்கு சமாதானம், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகணும். ஆமா, ஏன் சமாதானம் சொல்றாருன்னா அவங்களுக்கு அந்த ராஜ்யத்தில் என்ன இல்லை, சமாதானம் இல்லை. உலக ராஜாக்கள் சமாதானம் கொடுப்பார்களா? சமாதானம் கொடுக்க முடியுமா அவர்களால? இயேசு சொல்றாரு 14ஆம் அதிகாரம் யோவான் 27ஆம் வசனத்துல, வாசிங்க. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, நான் உங்களுக்கு கொடுக்கிறது அல்ல. உங்கள் இருதயம் கலங்காது இருக்கு, பயப்படாமலும் கலங்காமலும் இருங்க. சமாதானம் உலக ராஜா கொடுப்பாரா சமாதானம்? ஆட்சியாளர்கள் கொடுப்பார்களா சமாதானம்? நாட்டை ஆள்கிற அதிகாரிகள் கொடுப்பார்களா சமாதானம்? முடியாது. சமாதானத்தை யார் கொடுக்கிறா? ராஜாதி ராஜா இயேசு, சமாதான பிரபு. அவர் பேரு பிரின்ஸ் ஆஃப் பீஸ், பிரின்ஸ் ஆஃப் பீஸ். இன்னைக்கு சமாதானமா வாழ்வாங்க ஜனங்க. எப்படி இருப்பாங்க? அப்படி நன்மை காண்பார்கள், அப்படி ஆசுவாதத்தை பார்ப்பார்கள். அதை கட்டி கொடுப்பேன், இதை கொடுப்பேன், அது கொடுப்பேன், இது இருக்கும், அது இருக்கும், எதெல்லாம் சொல்றான். என்ன சமாதானமே இல்லையா நாட்டில்? என்ன இல்லை? சமாதானம் இல்லை. எந்த நேரமும் சண்டைகளும், சச்சரவுகளும், சவால்களும், மிரட்டல்களும், தேர்தலுடைய அந்த வியூகங்களும், எப்படி கவுக்கிறது, எப்படி தடுக்கிறது, எப்படி பேரை கெடுக்கிறது, எப்படி பொய்ய சொல்றது, எப்படி ஜனங்களை ஏமாத்தி ஓட்டு வாங்குறது. எங்க இருக்கு சமாதானம்? ரோம சாம்ராஜ்யத்தால இஸ்ரவேலருக்கு, யூதர்களுக்கு, கிறிஸ்துவர்களுக்கு, சீஷர்களுக்கு சமாதானம் இல்லை. அது இல்லாதனால்தான் அவர் இறங்கி வந்து பயந்திருக்கிற அவர்களுக்கு சமாதானம்னு சொல்றார். நம்முடைய ராஜா சமாதான பிரபு, நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர். அவரால் தான் சமாதானம் கொடுக்க முடியும். நல்லது உத்தம உண்மையுள்ள ஊழியனே, உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்துல பிரவேசி. அங்க சந்தோஷத்திற்குள்ள நம்மளை நடத்துகிறார், சந்தோஷத்திற்குள்ள பிரவேசிக்க சொல்றார். இங்கே சமாதானம் உண்டுன்னு சொல்றார். சமாதானம் இல்லாத உலகத்துல, சமாதானம் இல்லாத நாட்டுல, சமாதானம் இல்லாத ஊர்ல, சமாதானம் இல்லாத வீட்டுல உனக்கு சமாதானம், கிறிஸ்துவின் சமாதானம், தெய்வீக சமாதானம். அவர் சமாதான ராஜா, பிரபு. சமாதானம் நமக்குரியது. அவர் கொடுக்கிற சமாதானத்தை யாரும் எடுக்க முடியாதுங்க. யாருக்கும் பயப்படாதீங்க, யாருக்கும் பயப்படாதீங்க. அவங்க நம்ம சமாதானத்தை கெடுத்துட்டாங்க, அவங்க சமாதானத்துக்கு விரோதமா இருக்காங்க, அதை பத்தி நமக்கு பயம் இல்லை. நாமும் சமாதானத்தை எழுந்துடக்கூடாது. நம் ராஜாவுடைய சமாதானம் நமக்குள்ள இருக்கு. அதை ஒருவனாலும் பறிக்க முடியாது, எடுக்க முடியாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் சங்கீதம் 29ஆம் சங்கீதத்தை 10-11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவனை ஆசீர்வதிப்பார். பலன் கொடுப்பார், சமாதானம் அருள்வார், ஆசீர்வாதம் கொடுப்பார். யார் கொடுக்க முடியும்? கர்த்தர் தான் கொடுக்க முடியும். அவர் ராஜா, அவர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறவர். அவர் தம் ஜனத்திற்கு பலனை, ஆமா, அதிகாரிகள் கொடுப்பாங்களா பலனை? நமக்கு நம்ம பலத்தை உரிவார்கள், நம்முடைய சக்தியை உரிவார்கள்.
நமக்கு இருக்கிறதெல்லாம் பயன்படுத்திக் கொள்வார்கள். ஆனால் அவர்களுக்கு அனுகூலமானவர்களுக்கு எல்லா உயர்வையும் கொடுப்பாங்க. இதான் உலகத்தின் ராஜா செய்யற வேலை, உலகத்தின் அதிகாரிகள் செய்யற வேலை. ஆனா நம்முடைய கர்த்தராகிய ராஜா தம்முடைய ஜனத்திற்கு பலனையும், அவருடைய பலம், உன் பலவீனத்தில் என் பலன், தெய்வீக பலன், தெய்வீக பலன், தேவனுடைய பலன், the strength of God, தெய்வீக பலனுங்க. நமக்கு கழுகு கொத்த பலன், கழுகு கொத்த பலன். ஓடினாலும் இலைப்படையா, நடந்தாலும் சோர்வடையா பலன். ஒரு நாளும் நிமிர செய்கிற தேவன் ஒவ்வொரு நாளும் நமக்கு பலத்தை கொடுக்கும். ஆமா, ஒரே நாள் வியாழக்கிழமை சாயந்தரம் மீட்டிங் இருக்குது, அப்படி பேசணும் பாண்டிச்சேரியில். வெள்ளிக்கிழமை மதியானம் 3 மணிக்கு கிளம்பணும். அதிகாலையில் 1:30 மணிக்கெலாம் வந்து சேர்ந்துட்டோம். 1:30 மணிக்கெலாம் வந்து இறங்கிட்டோம். 8 மணி நேரம் ஜெர்னி காரில். ஜோஷுவா தான் ஓட்டிகிட்டு வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அருண்லாம் போயிட்டு வந்தோம், சிஸ்டர்லாம் போயிட்டு வந்துட்டோம். ஊழியத்தை முடிச்சுட்டு வந்துட்டோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் பலனை கொடுக்கிறார், அவர் பலனை கொடுக்கிறார். அந்த குறிப்பிட்ட காரியத்திற்கான காரியங்கள் நடந்தது. அது வெள்ளிக்கிழமை, அது ரிப்பப்ளிக் டேன்றதுனால ஜனங்க அன்னைக்கு வந்துடுவாங்க, பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியாவில், ஒரு வீட்டு மாடியில், அதுக்குன்னு அந்த வீட்டார் அந்த பெரிய வீட்டை திறந்து கொடுத்து மாடியில் ஷாம்லாம் போட்டு ஒரு சிறிய கூட்டமானாலும், ஆமாம், நம்ம பாசிங் பயிரோட 2 மடங்கு கூட்டம் அது வந்தார். நடத்தணும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அது அவர்களுக்கு ஆசீர்வாதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய காரியமானால் அதுக்கு வேண்டிய பலன் பரலத்திலிருந்தே வரும். அவரே நமக்கு கொடுப்பார், அவரே நமக்கு ஆற்றலை கொடுப்பார். ஆண்டவர் போயிட்டு வருகிற பலன், நிற்க பலன், நடக்க பலன், செய்து முடிக்க பலன், பாதுகாப்பாய் வந்து சேர எல்லா கிருபையும் அவரே. அவரே அந்த ராஜாவாகிய வீட்டிருக்கிற என்றென்றைக்கு வீட்டிருக்கிற கர்த்தர் தம் ஜனத்திற்கு பலனையும் சமாதானத்தையும் அதோடு கூட ஆசீர்வாதம் அவர் நமக்கு கொடுக்கிறார். ஆமா, உலகம் எதையோ வாக்கு பண்ணுது. இதை கொடுப்பேன், அதை கொடுப்பேன், அதை செய்வேன், இதை செய்வேன், இப்படி பண்ணிடுவேன், அப்படி பண்ணிடுவேன், உங்களை அப்படியே இழைச்சி வச்சு உட்கார வச்சிருவேன், உங்களுக்கு எல்லாம் செஞ்சு முடிச்சிருவேன், அப்படி இப்படி எல்லாம் என்னெல்லாமோ சொல்ல. ஆனால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. தெய்வீக பலன், தேவ சமாதானம், தேவ ஆசீர்வாதம், இதெல்லாம் எவ்வளவு பொண்ணும் பொருள் போட்டுட்டு வந்தாலும் அதெல்லாம் கிடைக்காது. எது கிடைக்காது? பலன் கிடைக்காது, சமாதானம் கிடைக்காது, அது நிமித்தம் உண்டாகிற ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்காது. எல்லாம் தூக்கிட்டு வரலாம், எல்லாம் எடுத்துட்டு வரலாம். ஆனால் சமாதானம் இல்லாத ஒரு ஆளா இருந்துட்டா, யுத்தம் பண்ற ஒரு ஆளா இருந்துட்டா ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. ஒன்னும் சாதிச்சிட முடியாது, ஒன்னும் கிடைச்சிட முடியாது, ஒன்னும் நடக்க போறது இல்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவர் நமக்கு பலனையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் இந்த ராஜா கொடுக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமா, நாம ஒரே ஒரு தீர்மானம், நாம் இவ்வளவு அதிகாரங்கள் வல்லமைகளை உடையவர்களாய் அவர் நாமத்தில் பிசாசை துரத்தி வியாதிகளை சுஸ்தமாக்கி ஜனங்களை பழைய சுவாபங்களில் இருந்து அவர்களை விடுவித்து புதிய சிருஷ்டியாக மெய்யான தேவ நீதியிலும் ஞானத்திலும் பரிசுத்தத்திலும் அவர்கள் புதிய பலனை அடையத்தக்கதான மாற்றங்களுக்கெல்லாம் நாம தெய்வீக வல்லமை கிருபையும் பயன்படுத்தி நாம நடத்துகிறவர்களா இருக்கிறோம். நம்மளுடைய காரியங்களால ஜனம் ரட்சிக்கப்பட முடியாது. அது தெய்வீகத்தன்மை. யார்தான் ரட்சிக்கப்படக்கூடும்? தேவனால் கூடும். மனுஷ ரட்சிப்பு யார்கிட்ட இருக்குது? தேவனிடத்தில் இருக்குது. நீங்கள் நான் ரட்சிப்பு கொடுத்துட முடியாது. நீங்கள் நானும் ஒரு மனிதனை புது சிருஷ்டியாய் மாத்திர முடியாது. அவன் மனதில் எல்லாம் சுத்தத்தெல்லாம் நம்ம பண்ண முடியாது. அவர் ரத்தம் பண்ணும். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்குது. அவர் ரத்தம் பண்ணும், அவர் மகிமை கிரியை செய்யும், அவர் வல்லமை செய்யும்.
அந்த மனமாற்றத்தை அவர் கொடுப்பாரு, மனம் திரும்புதல் அவர் கொடுப்பாரு, அவர் பேசுவார், அவர் இடைபடுவார், அவர் நீக்க வேண்டியதை நீக்குவார், அவர் சுத்திகரிப்பார். அவர்கள் அவருக்கு நம்பிக்கையா இருப்பார்களானால், அவர் அவர்களை நம்புவார்களானால் அது இன்றைக்கு இப்போதே நிறைவேறும். அது அவரால் தான், நம்மால ஒன்றும் பண்ணிட முடியாதுங்க. நாம கத்துறதுனால ஒன்றும் பண்ண முடியாது, அவர் தான் பண்ணணும், அவர் தான் பண்ணணும். அதனாலதான் நாம அவர் கைக்குள்ளான ஆடுகளா இருக்கணும். அவர் கைக்குள்ளான ஆடுகள். 95வது சங்கீதத்தில் 6 to 8 வசனத்தை வாசிக்கலாம். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம் வாருங்கள். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்காற்படியிட வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பில்லாமல் வனாந்திரத்தில் கோபம் மூட்டின போதும் சோதனை நாட்கள் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். இன்னும் கடினமா போயிடாதீங்க. சத்தியம் நம்மளை நடத்தணும், சத்தியம் நம்மளை விடுதலையாக்கும். நமக்கு தெய்வீக சமாதானம், தெய்வீக பலன், தெய்வீக ஆசீர்வாதம் அது கடந்து வந்துடும். நாம் அவருடைய ஆடுகளாய் மாறணும், அவருடைய ஆடுகளாய் நிற்கணும். அவர் நமக்கு உதவி செய்வார், இவர் நமக்கு காப்பாற்றிடுவார். அவரை கை பிடிச்சிட்டா நம்ம மேலே போயிடலாம், அவங்கெல்லாம் இருக்கலாங்க, நம்ம பார்த்துக்கலாம். இல்லை ஒரு 4 பேர் 10 பேர் நமக்கு பின்னாடி நிற்கிறாங்க, பார்த்துக்கலாம். ஒன்றும் நடக்காது, ஒன்றும் நடக்காது. காணாம போயிடுவாங்க, காணாம போயிடுவாங்க. சும்மா கூட போக மாட்டாங்க, காணாம போயிடுவாங்க. They will be lost. காணப்படாதவர்களாய் போய் விடுவார்கள். இது அனுபவம், இது சத்தியம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 9ஆம் வசனத்தில், அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் வழி போகிற இருதயம் உள்ள ஜனங்கள் என்று என்னுடைய வழியை அறியாதவன் என்று சொல்லி என்னுடைய இளைப்பால் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என் கோபத்திலே ஆனேன். அதனால்தான் நாம் அவர் கைக்குள்ளான ஆடாக பணிந்து குனிந்து அவரை சேவிக்கிற கூட்டமாக முழங்காற்படியிடுகிறவர்களாக. அவன் நம்முடைய தேவன், அவன் நாம் அவர் மேய்ச்சலின் ஜனமும் அவர் கைக்குள்ளான ஆடு. அவர் சத்தத்தை கேட்டா கீழ்ப்படியணும், கலகம் பண்ணக்கூடாது. சத்தத்தை கேட்டா கீழ்ப்படியணும், கலகம் பண்ணக்கூடாது, எதிர்த்து வந்துடக்கூடாது, இன்னும் ஜாஸ்தி பிரச்சனைக்குள்ள போயிடும். நாம கேட்டு கீழ்ப்படுகிறவர்களாய் நாம் அவரை பின்பற்றுகிற ஒரு கூட்டமாக கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான உள்ள தெய்வீக ஞானமும் தேவ நீதியும், ஆமா, நாம் அவருக்கு அடங்கி சேவிக்க நம்மை கற்றுக் கொடுத்து அந்த ஞானம் அந்த நீதி நம்மை தேவ தயவுக்குள்ளவும், ஞானம் எதுக்குள்ள நடத்திடுமா? தேவ தயவுக்குள்ள நடத்தி இன்னும் நம்மை மேன்மைப்படுத்தும். இன்னும் நாம் அதிகார வல்லமையில் எழுப்பி பிரகாசிக்கத்தக்கதாய் ஞானம் நம்மை நடத்திவிடும். நாம் ஏமாந்து போக மாட்டோம், பாவத்திற்கு உட்பட்டு போக மாட்டோம். நாம் ஆண்டு போகிற கூட்டம் அல்ல, நாம் மரணத்தை விரும்புகிற கூட்டம் அல்ல. நாம் வாழ்வடைகிறவர்கள், பிறரை வாழ வைக்கிறவர்கள். அதுதான் பார்த்தோம் யோபு புத்தகத்தில். ஆமா, நாம பாவத்திற்கு விலகி இருந்து அது நமக்கு லாபம். பாவத்தில் இருந்தால் நஷ்டம், பாவத்துக்கு விலகி நீதியின்படி இருந்தால் நமக்கு லாபம், நமக்கு லாபம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. நல்ல தீர்மானத்தை இந்த கால வேளையில நாம் எடுப்போமா? ஆமா, அவர் நமக்கு எல்லாமே கொடுக்கிறவர், அவர் நமக்கு எல்லாமே கொடுக்கிறவர், நமக்கு ஜீவனை கொடுக்கிறவர். அவருடைய ஞானம் நமக்கு ஜீவனை கொடுக்கும், அவருடைய நீதி நமக்கு நன்மையானதை கொடுக்கும், அவருடைய நீதி எல்லாவற்றிலும் நம்மை நடத்தி முடிக்கும். நமக்குரிய பங்கை அவர் நமக்கு நிச்சயமாய் தருவார். இல்லை என்பது அவர் சொல்வதில் அல்ல. உலக அரசாங்களால நமக்கு சமாதானம் கொடுக்க முடியாது, அவரால் மாத்திரம்தான் நமக்கு சமாதானம் கொடுக்க முடியும். அவர் தன் ஜனத்திற்கு பலனையும்
சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார். நாம் அவருடைய ஆடுகள். நாம் மீற மாட்டோம், மிஞ்ச மாட்டோம். அவருக்குள்ள நாம் நிற்போம், அடங்கி நிற்போம். கர்த்தர் நமக்குள்ள செய்ய வேண்டிய மகிமையான காரியங்களை அவர் செய்வார். அவர் நமக்கு நீதியின் பலனை கொடுப்பார். யார் மறந்தாலும், யார் நமக்கு உதவலைனாலும், யார் நமக்கு நிதானிக்காமல் இருந்தாலும் எனக்குரிய நீதியின் பலனை என் கர்த்தர் எனக்கு கொடுப்பார். ஆமா, அவர் ஒரு நாள் அநியாயத்தை செய்கிறவர் அல்ல, நீதியை புரட்டுகிறவரும் அல்ல. இது மெய், இது மெய். அவர்கிட்ட அநியாயம் இல்லை, நீதியை புரட்ட மாட்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தெய்வீக ஞானம், தேவ நீதி நம்மை நடத்துவாராக. அவருடைய அன்பு கரத்திற்குள்ள அடங்குவோம். தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே,